ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோவில் இருக்கிற ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைனை பற்றி தான் வந்து லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம்லைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டைம்லைன் தான். இந்த டைம்லைனில் ஒர்க் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவே வந்து மெயினான வீடியோஸில் இருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதாகும். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தது மூலியமாக வந்து நமக்கு டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கண்ட்ரோல் விஜெட் கொடுத்து வந்து பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் பேஸ் எழுத்துனீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இடத்துல ஏதாச்சும் ஒரு ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து பேக் ஸ்பேஸை வந்து அமுக்கினீங்கனாலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு வே. அது இல்லாமல் நீங்கள் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எரரில் வந்து முடியும். நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டான முறையில் வந்துட்டு உங்களால் வந்து அதை இது பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட கீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரை பற்றின A to Z வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பேக் பேஸ் அழுத்தினீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் டெலிட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டேஜ் வந்து நமக்கு வந்து டெலிட் ஆகிறதுக்கு வந்து நம்ம இந்த பேக் ஸ்பேஸை அழுத்துறோம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்க வந்து ஃபுட்டேஜ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டேங்குது. இப்போ வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் வந்துட்டு ஷிஃப்ட் அமுக்கி பேக் பேஸ் அழுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெலிட் ஆனது போக பேலன்ஸ் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். இப்போ அது மூலியமாக தான் நீங்கள் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காண்டி இது பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க ஒரு ஆப்ஷனை வந்து பேக் பேஸை கொடுத்து நம்ம டெலிட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கேப் விழுந்துருச்சு. ஸோ ஒரு ஃபுட்டேஜாக வந்து நீங்கள் மூவ் பண்ணி வைக்கும்போது பழைய ஃபுட்டேஜ் வந்து எந்த இடத்துல இருந்து ஜாயிண்ட் ஆச்சு, எந்த இடத்துல இருந்து கட் ஆச்சு, ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சிருக்க ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். உங்களால் கரெக்டான அசம்பிள்ஸ் வந்து பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்க ஒர்க்கிங் ஸ்பேஸில் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து இந்த மூலியமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அசம்பிள்ஸ் வந்து நமக்கு வந்து மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேக் பேஸை கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து டேரெக்டாக வந்து நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அது கன்வீனியண்ட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட் அமுக்கி பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணியிருக்க ஃபுட்டேஜ் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து உட்காரதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ டூல் ஆடியோ டூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோவையும் ஆடியோவையும் ஒரே டயத்தில் தான் வந்து இப்போ நம்ம மூவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு வந்து வீடியோவை செப்பரேட்டாகவும் ஆடியோவை செப்பரேட்டாகவும் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிங்க்டு செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்குது. இது வந்து லிங்க்டு செலெக்ஷன் ஆனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோவும் வீடியோவும் வந்து சேமாக வந்து நீங்கள் லிங்க் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து ஆஃப் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீடியோவையும் ஆடியோவையும் உங்களால் செப்பரேட்டாக வந்து பிரித்து பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ மேக்னெட்டிக் டூலில் வந்துட்டு வீடியோ ஆடியோ வந்துட்டு இங்கே அமுக்கி ஒரு நிமிஷம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க்டு டூலை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஆடியோவையும் வீடியோ செப்பரேட்டாக யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக கன்வீனியண்ட்டாக ஒர்க் ஆகலை. என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடியோ வந்து இந்த ஃபுட்டேஜோட ஆடியோ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருக்கவாசி உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகலை. இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஆடியோ ஃபார்ம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லை நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் வந்து ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்க. ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபுட்டேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜை வந்துட்டு திரும்பி வந்து நீங்கள் ஆல்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜை மட்டும் செப்பரேட்டாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கிற முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்ட் நீங்கள் கிளிக் பண்ணுற மூலிமா உங்களோட வீடியோவில் இருந்து ஆடியோ மட்டும் வந்து செப்பரேட்டாக பிரித்து வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆடியோ வந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு நேரம் வச்சு நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ரிட்டர்ன் கொண்டு வர முடியாமல் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆடியோ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் வந்து நீங்கள் செப்பரேட்டாக இந்த இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஆடியோ வந்துட்டு இந்த மூலியமாக வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்கிற இதில்
உங்களுக்கு வந்து அதிகப்படியான சான்சஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து இப்போ செப்பரேட்டாக வந்து நீங்கள் ஆடியோ மட்டும் டெலிட் பண்ணணும்னாலும் ஆல்ட் அமைக்கு நீங்கள் ஆடியோ மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செலெக்ஷன் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த செலெக்ஷன் டூலை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து உங்களோட வீடியோவில் இருக்க எல்லாமே வந்து இதாகும். இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேசஸில் வந்து டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதாவது மேலே இருக்க ஃபுட்டேஜ் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் ஆகலை, பட் கீழே இருக்க சென்டர் ஃபுட்டேஜ் மட்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு செலெக்ஷன் டூலை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆஃப் பண்ணி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் ஆஃப் ஆகிருக்க பட்சத்தில் மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கே கிடையாது. சென்டராக இருக்க ஒரே ஒரு ட்ராக் மட்டும்தான் நமக்கு வந்து கவுண்டிங் ஆகும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகிற டயத்தில் வந்துட்டு அந்த சென்டரில் இருக்க ஃப்ரேம் மட்டும்தான் மூவ் ஆகுமே தவிர மேலேயும் கீழே வந்து உங்களுக்கு அசம்பிள் ஆகாது. ஸோ ஒரு ரொட்டாக நம்ம எடிட் பண்ண முடியும். இந்த செலெக்ஷன் டூலையும் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறக்காண்டி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா செலெக்ஷன் டூலை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஆஃப் பண்ணியிருக்க பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் சரியான இடத்துல வந்து நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம டெலிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் டூல் வந்து ஆஃபில் இருக்க பட்சத்தில் வந்து இது வந்து நமக்கு டேரெக்டாக வந்து நமக்கு கம்யூனிட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகாது. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போக போக இருக்க வீடியோஸில் வந்துட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 by 1 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கம்யூனிட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ண தான் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 டூல்ஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் டூல். செலெக்ஷன் டூலை வந்து எந்த இடத்துலலாம் ஆஃப் பண்ணியிருக்கணும் ஆன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்க அப்படின்னா நார்மலாக வந்து டெலிட் ஆகும். நார்மலாக டெலிட் ஆகாமல் நம்ம கரெக்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் அமைக்கு வந்து பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமைக்கு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக வந்து லிங்க்டு டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோ வீடியோவும் செப்பரேட்டாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் அமைக்கி ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆடியோவாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும் ஆல்ட் அமைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஆடியோவையும் வீடியோவையும் வந்து செப்பரேட்டாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா லிஃப்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கரெக்டாக நீங்கள் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஷிஃப்ட் அண்ட் பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆல்ட் அமுக்கிற வந்து செலக்டடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்டர் டூல்ஸை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேலேயும் கீழே வந்து செப்பரேட்டாக நீங்கள் எடிட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த டூலை பற்றின விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயங்களை ஃபுல்லாக சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.